இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்தியா மற்றும் ரஷ்யாவுடன் அவசர ஒப்பந்தம் செய்து கொள்ள ஸ்ரீலங்கா அமைச்சரவையிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் உலகளாவிய எரிபொருள் விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு எதிர்வரும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்ள இந்தியா மற்றும் ரஷ்யாவுடன் நேரடி ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை இலங்கை முன்னெடுத்துள்ளது. இதன்போது வழமையான கேள்வி பத்திர நடைமுறைகளை தவிர்த்து அரசாங்கங்களுக்கு இடையிலான உடன்படிக்கையின் கீழ் இந்த எரிபொருள் கொள்வனவை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜிதகீர தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையின் கோரிக்கைகளுக்கு இந்தியாவும் ரஷ்யாவும் சாதகமான பதிலை வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ரஷ்யாவுடனான கொடுக்கல் வாங்கல்களை எந்த நாணய அலகிற்கு மேற்கொள்வது என்பது குறித்தும் தற்போது ஆராயப்பட்டு வருகிறது. உக்ரைன் போருக்கு பின்னர் ரஷ்யாவின் டாலர் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதால் தேசிய நாணய அலகுகளில் வர்த்தகத்தை மேற்கொள்ள ரஷ்யா முன்னுரிமை அளித்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.